ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடத்துல தான் இருக்கிறோம். எங்கன்னு பார்த்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சம்சா, சுண்டல், போண்டா தான் எஸ்பெஷலி இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ஜெகநாதன் ரோட்ல இருக்குது. ஸோ ஈவினிங் வந்தாலே செம்ம கூட்டமா இருக்கும். அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், போண்டாவை எனி டைம் போட்டுட்டே தான் இருப்பாரு. ஸோ இந்த கடையோட ஸ்பெஷல் என்னன்னா வெறும் 20 ரூபா நீங்க எடுத்துட்டு வந்தாலே பை ஃபுல்லா அள்ளிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னே சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேச்சுலர்ஸ்க்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த நுங்கம்பாக்கம் சைட்லாம் எங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னாலே இங்கே தான் வருவாங்க எல்லாருமே. ஒரே பிஸியாவே இருக்காரு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஆரிஃப். கடை எவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க? நம்ம கடை 17 வருஷமா இருக்கு. 17 வருஷமா? அப்பா வச்சிருந்தது இல்ல, இப்ப நடத்திட்டு இருக்கு. ஓகேண்ணா. ஸோ ஒரு நாள் எவ்வளவு வியாபாரம் பாக்குறீங்கண்ணா? ஒரு நாள் என்ன ஒரு 12 ரூபா அப்படி வரும். எப்பவுமே கடை கூட்டமா தான் இருக்கும். ஆமா, கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டா இருக்குதானே கடை இந்த வேலை பாக்குறதுக்கு? அப்போ வந்து இது பண்றதுனால கரெக்டா 4 ரூபா. A few moments later. அண்ணன் போடுறது வந்து நிறுத்துற மாதிரியே தெரியல. நம்ம கடையில என்னென்ன இருக்குண்ணே? சம்சா, வடை, ஆனியன் போண்டா, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அதெல்லாம் சுண்டல். ஸோ இவ்வளவு போட்டுட்டு இருக்கீங்க. இதுல வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுறதுன்னா எதுன்னு சொல்லுங்க? மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாங்க, சம்சா, மெயினா வடை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதுன்னு சொல்லுங்க? போண்டா, ஆனியன் போண்டா. ஆனியன் போண்டா தான் சூப்பர்ண்ணே. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்சா, பஜ்ஜி இதெல்லாம் விக்கிறீங்கண்ணா? எவ்வளவு பீஸ் விக்கிறீங்க? பீஸ் கணக்குல ப்ரோ, எல்லாம் கிலோ கணக்கு தான். கிலோ கணக்கு தான். ஒரு நாளைக்கு அப்ப எத்தனை கிலோ சேல் பண்ணுவீங்க? என்ன சம்சா என்ன ஒரு 3 கிலோ போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு வடை 5 கிலோ போடுவோம். 3 கிலோ 5 கிலோன்றது அதிகம் தானே? அதிகம்னா ஒரு பீஸுக்கு 200, இது 1 கிலோக்கு 200 அப்படி வரும். 1 கிலோக்கு 200 சம்சானா அப்போ 3 கிலோனா 600 சம்சா ஒரு நாளைக்கு போகுது. வடைனா 5 கிலோனா அதே தானா? அதேதான், அதே கணக்கு தான். அப்ப 5 கிலோனா 1000 வடை ஆனா ஒரு நாளைக்கு 1000 கிலோ போண்டா 200 அது கொஞ்சம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1000 1500 மேல விக்கிறீங்க. சூப்பர்ண்ணே. சரி, கடை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி வரைக்கும்? 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 9:30 முடிஞ்சிடும். 9 வரைக்கும் கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். கூட்டம் 7:30 முடிஞ்சிடும். கடை 9:30 மணி முட்டுரும். ஓகே ஓகேண்ணே. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எல்லாம் கலந்து ஒரு பிளேட்டு எனக்கு கொடுக்குறீங்க. நான் நாக் அவுட் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாப்பிடுறேன். சூடா இருக்கு. சூடா ஆறுனதை சாப்பிட்டு பார்ப்போம். இந்த போண்டாவை நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், அடிமை. ஸோ நிறைய நாள்ல வந்து காசே இருக்காது, என்னடா சாப்பிடலாம்னா அண்ணன் கடைக்கு சுண்டல் வந்து சாப்பிட்டு இல்லை சம்சா போண்டா ஏதாவது சாப்பிடலாம் தான் வருவேன். அண்ணனுடைய போண்டாக்கு ஏன் நாக்கு அடிமை. மேக்ஸிமம் நான் போண்டா எல்லாம் சாப்பிட்டேன், சுண்டல் இப்போ தான் சாப்பிடுறது. ஸோ அதனால இதுக்கு அடிமை. போண்டா வந்து செம்ம கிறிஸ்பியா இருக்கு, சூப்பராக இருந்தது போண்டா. பஜ்ஜிலாம் ரொம்ப சூடாக இருக்கனால சாப்பிடுவேன், சூடாக சாப்பிட மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ போண்டா வந்து கரெக்டான லெவலில் வந்து கருகிருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், கரெக்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அதான் மெயின் போண்டாவில் பொறுத்த வரைக்கும். ஏன் வெங்காய போண்டா வந்து நிறைய பேர் வந்து நல்லா வந்து பெருசு பெருசாக சாப்பிடுவேன், மேலே மட்டும் சாப்பிட்டு நடுவில் இருக்கிற தூக்கி போட்டுருவேன். அந்த கிறிஸ்பினஸ் தான் பிடிக்கும். இது சின்னதாக இருக்கனால அது ஒரே வேலை சாப்பிடலாம், அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து மிளகா பஜ்ஜி, நல்லா பெருசு பெருசாக சாப்பிடுற மிளகா பஜ்ஜி வந்து விரல் சைஸ் தான் இருக்குது. நம்ம நார்மலாக அப்படி மிளகா பஜ்ஜி சாப்பிடுறப்போ நல்லா இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்குது, நல்லா இருக்கும். இந்த டி நகர்லாம் சாப்பிட்டு இந்த ட்ரெயினில் நான் காலேஜ் போயிட்டு வரும்போது ட்ரெயினில் சாப்பிட்டு சம்சா சாப்பிட்றதே விட்டேன். எப்பயாவது அண்ணங்களுக்கு மட்டும் சாப்பிடுறது.
வந்து இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறோம். வாங்க போகலாம். ஸோ வந்து கடையில் நிறைய ஐட்டம் இருக்கு. இருந்தாலும் நம்ம டயட்ல இருக்கனால கொஞ்சமாக சம்சா வாங்கிடுச்சு. சுண்டல் வாங்கியிருக்கேன், சம்சா சுண்டல். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஸோ நிறைய டைம் வந்து பஜ்ஜி போண்டா அது மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ வந்து இப்போ சுண்டல் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. காரமா சூடா செமையா இருக்கு. நம்ம 20 ரூபாய்க்கு வந்து நிறைய இடத்துல சுண்டல் சாப்பிட்ருக்கோம். நிறைய இடத்துல இந்த சம்சா எல்லாம் கூட வந்து 4-10 ரூபாய். எல்லா இடத்துலையும் 4-10 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு தான் முக்கியம். நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். நம்ம ஏரியாவில் கூட இந்த மாதிரி கடைலாம் நிறைய இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்தோம்னா பெஸ்ட்டு அதுதான் இங்கே வர வைக்கிறதே நம்மளை. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அது மாதிரி சுண்டல் செம்மையாக இருக்கு. நான் இது வரைக்கும் போண்டா அதெல்லாம் தான் சாப்பிட்ருக்கேன். சுண்டல் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக என்ன போய் சாப்பிடுவேன். சார் சார் உங்கள் பேர் என்ன? சந்திரசேகரன். எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க அண்ணங்கல்ல? நான் வந்து 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். 1 வருஷத்துக்கு? ஆமாம். 1 வருஷமா இதே கல்ல சாப்பிட்றீங்கன்னா என்ன ரீசன்? எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே சுட சுட இதுவாக சீப்பாகவும் இருக்கு. ஒரு 3 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கோம். 3 இயர்ஸாக வரதுக்கான காரணம் என்ன? எங்களோட யூனிக் டேஸ்ட்டு ப்ளஸ் அஃபோர்டபுள் ரேட்டு. ஓகே. ஆமாம், 2 விஷயம் தான் இருக்கும் எங்ககிட்ட. ஒன்று இந்த சன்னா, இன்னும் அதுதான் ஹைலைட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எதை சொல்லுவீங்க? சன்னா மசாலா இது சன்னா மசாலா. ஆமாம். இப்போ நம்ம பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் இருக்கும். 50 ருபீஸ்க்கு வந்து ஒரு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் நீங்கள். ஆமாம். ஓகே. சரி, இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? நான் இப்போ பார்த்தீங்கன்னா சன்னா சாப்பிட்ருந்தேன். எப்படி இருக்கு? அதோட பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த சமோசா வித் இது பார்த்தீங்கன்னா கிரேவி ஒன்று இன்னும் கொஞ்சம் சக்கத்தாக இருக்கும். அப்படியா? இப்போ நீங்கள் அந்த சாப்பிட்டு இருக்கிறது அதானா? ஆமாம். எப்படி இருக்குது? நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்க ஒரு ரூபாய் ஊட்டுங்க பார்ப்போம். சாப்பிட்டேன். அண்ணன் குடுக்குறாரு செக் பண்ண சாப்பிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ம மட்டும் சாப்பிடாம கூட வேலை செய்யறவங்களுக்கும் வாங்கி தரணும். இது வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு என்னோட ட்ரீட்டு.